ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஸோ ஸ்பெஷல் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் ரைஸ் அண்ட் பீன்ஸ் பொரியல் அண்ட் எக் ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுப்போம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ, ஹோட்டல் ஸ்டைல் விளாக், ஷாப்பிங் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போகிறதா இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படியே போட்டோம் அப்படின்னா குழந்தைங்க எடுத்து வைப்பாங்க. ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணி போடும்போது ஸ்மெல் அப்படியே இருக்கும், அதை எடுத்து வைக்க மாட்டாங்க. அதுக்காண்டி தான். ஸோ அதை 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு சீரகத்தூளும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு நான் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஸ்வீட் கார்ன் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா 2 மினிட்ஸ் வதக்கிப்போம். கேரட் 1/4 கப், பீன்ஸ் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ போட்டு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிப்போம். டூ மினிட்ஸ் வதங்கின பிறகு அரிசி நான் 1 கப் எடுத்திருக்கேன். கழுவி வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதையும் இப்போ இதோட ஆட் பண்ணிப்போம். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கழுவி விடுங்க. ஒரு கப் அரிசிக்கு நான் 2.25 கப் தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சால்ட்லாம் ஓகேவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அது பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு காரம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை காரம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு 2 விசில் வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு உளுந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 1 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பொடிசா. அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். பீன்ஸ் ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்த வெந்த பிறகு நல்லா சாஃப்டாக இருக்கும். பெருசாக போட வேண்டாம். ஸோ 2 நிமிஷம் வதக்கிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க காரம் சாப்பிடல அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை சாப்பிடுவாங்க லைட்டாக அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அல்ல 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணி 1 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எக் ரோஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஒரு கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் உப்பும், 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த முட்டையை நல்லா டீப் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருந்த எக் எடுத்து 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்வீட் கார்ன் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் உருகினதுக்கப்புறம் நான் 1 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி அதையும் இப்போ நல்லா வதக்கிப்போம்.
ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பொடி இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் ஸ்வீட் கார்னும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் காய்ஸ், இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டிஃபன் பாக்ஸ் ஃபில் பண்ணுறதை பார்ப்போம். ரைஸ் மேலே ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காண்டி தான். ஸோ இப்போ நான் டிஃபன் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு எக்கை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் ரெடி. அண்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்குள்ளே போவோம். ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு எப்போதும் போல் நட்ஸு, டேட்ஸு, நம்ம பட்டர் ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம், ஒரு ரம்புட்டான், கொஞ்சமாக திராட்சையை ஒரு 5 மினிட்ஸ் உப்பு மஞ்சத்தூள் ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.